அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம மெகா ஆக்ஷன் ரிலேட்டடான ஓனர்ஸோட சஜஷனையும் கேஎல் ராகுல் ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட்ஸையும் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். IPL 2025 மெகா ஆக்ஷன் தான், இது எல்லாத்துக்குமே தெரியும். சோ அதற்கான ஒரு மீட்டிங் கம்மிங் ஜூலை 30 அப்படி இல்லனா 31 BCCI ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன மும்பை வான்கடே ஸ்டேடியத்துல வச்சு நடக்கிறதா இருக்கு. அந்த மீட்டிங் எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிளேயர்ஸோட ரிட்டன்ஷன் பத்தியும் சேலரி கேப் அண்ட் ரைட் டு மேட்ச் கார்டுன்னு சொல்லக்கூடிய RTM கார்டு ரிலேட்டடான டிஸ்கஷனும் அதுல நடக்க போறதா இருக்கு. ரீசெண்டா ESPN கிரிக்கெட் வெளியிட்ட தகவலின்படி பிரான்சைஸ் ஓனர்ஸ் அந்த மீட்டிங்க்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கங்கறத பத்தி பார்க்கலாம். யூசுவலா மெகா ஆக்ஷன் ஆனது 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வரும். பட் பிரான்சைஸ் ஓனர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனோ 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்தா நல்லா இருக்கும்ங்கிறது தான் அவங்களோட தாட். ரீசன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு யங் பிளேயரோட டேலண்ட ஃபைன் பண்றதுக்கும் அதை டெவலப் பண்றதுக்கும் 3 இயர்ஸ் பத்த மாட்டேங்கி ஒரு 5 இயர்ஸ் இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. அண்ட் ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுப்போம். 5 இயர்ஸ்ங்கிற ஸ்பேன் கண்டிப்பா அந்த பிரான்சைஸ்க்கு கமர்ஷியலாவும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்கிறது தான் உண்மை. இப்போ லாஸ்ட் சீசன் KKRன்னு எடுத்துக்கிடுவோம். சால்ட்டோட பெர்ஃபார்மன்சஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆஸ் அ ஓபனரா பவர் பிளே நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணாரு. இந்த வாட்டி மெகா ஆக்ஷன்ங்கிறதுனால மேபி சால்ட்ட ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் வரலாம். அது KKRக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகவும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 டீம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டீமுக்கு அட்வான்டேஜ் ஆகவும் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி மெகா ஆக்ஷன் வச்சா நல்லா இருக்கும்ங்கிறது ஓனர்ஸோட தாட்டா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க பாத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் 4 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ ஓனர்ஸோட தாட் என்னன்னா ஒரு பிளேயரை மட்டும் ரீடைன் பண்ணணும், அதுவுமே கேப்டனா இருக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு எல்லாம் ஒரு டீமுக்கு 7 ரைட் டு மேட்ச் கார்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து பிரீவியஸா அந்த டீம்ல விளையாண்ட பிளேயரை ஒரு டீம் பிட் பண்ற மணிக்கே இந்த ரைட் டு மேட்ச் கார்டை வச்சு வாங்கிக்கலாங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. சோ ரைட் டு மேட்ச் கார்டுங்கிறத பத்தி கிளியரா சொல்லணும் அப்படின்னா இப்ப KL ராகுல் மெகா ஆக்ஷன்ல வராரு. அவரை 15 crores RCB பிக் பண்றாங்கன்னு வச்சுப்போம். LSG லாஸ்ட் சீசன் 17 crores கிட்ட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 15 crores தானே, நாங்களே இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறோம்ட்டு அந்த ரைட் டு மேட்ச் கார்டுங்கிற கார்டை வச்சு வாங்குவாங்க. இதுதான் அந்த கார்டோட யூஸ். சோ இது எல்லாம் தான் ஓனர்ஸோட தாட்டா இருக்கு. இது ரிலேட்டடான மீட்டிங் கம்மிங் ஜூலை 30th or 31st நடக்கும். KL ராகுல பத்தின அப்டேட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா LSG விட்டு வெளியே வர்றது 90% ஷுவர் ஆயிருச்சு. அதற்கான ரீசன் என்னன்னா அந்த பிரான்சைஸ் ஓனர்ஸோட நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ராப்ளம் தான். சோ அப்கமிங் IPL ஆக்ஷன்ல KL ராகுல் பார்ட்டிசிபேட் பண்ண போறது ஷுவர். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா RCB அவர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரிப்போர்ட்ஸும் எப்படி வருதுன்னா Faf du Plessis ஏஜ்டு கேப்டன், சோ அவரை டிராப் பண்ணிட்டு KL ராகுல் கர்நாடகா பாயை எடுக்கிற மாதிரியான ஒரு பிளான்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இது ரிலேட்டடா இன்னும் எந்த அபிஷியல் நியூஸஸும் வரல. பட் ஒன் திங் என்னன்னா KL ராகுல் கண்டிப்பா இந்த ஆக்ஷன்ல அவைலபிளா இருப்பாரு. எந்த டீம் வேணாலும் அவருக்கு பிட் பண்ணலாம். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் எக்ஸைட்டிங்காவும் இருந்திருக்கும் நம்புறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.